ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மார்க் கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைனான்ஸ் வந்து ஸ்ரீ லான்ச் புல் வந்திருக்கு. ஸோ இதில் எப்படி ஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 காயினை ஸ்டேக் பண்ணலாம். ஒன்று வந்து பிஎன்பி பூல், இன்னொன்று டியூஎஸ்டி பூல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நாள் தான் ஃபார்மிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மிங் பீரியட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஆர்டிஎன்டிக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்மிங் பீரியட் வந்து பெருசாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 40 days ஃபார்மிங் பீரியட். ஓகேங்களா? பட் சுயிக்கு வந்து கம்மியாக இருக்க ரீசன் என்னன்னா, சுயி வந்து மே 3 லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மே 3 சுயி வந்து ப்ராஜெக்டே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து மே 1 தான் லான்ச் பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஃபண்டை வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். பொதுவாக இந்த லான்ச் பூல் ஆகட்டும், லான்ச் பேட் ஆகட்டும், நிறைய பேர் ரொம்ப கற்பனை பண்ணுறீங்க. இந்த லான்ச் பூல், லான்ச் பேட் இதெல்லாம் யாருக்குன்னா பெரிய ஆளுங்களுக்குங்க. சின்ன ஆளுங்களுக்கு இதெல்லாம் வராது. வீடியோ வந்து எதுக்குன்னா, ஒரு எப்பவுமே கிரிப்டோவில் ஒரு தப்பு என்னென்னா, ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிடுவாங்க. ஒரு ட்ரேடிங்னா வந்தவொடனே பணக்கார ஆயிரலான்னு சொல்லிடுவாங்க. இன்வெஸ்டர்னா அடுத்த சீசன்லேயே நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிரம்னு சொல்லிடுவாங்க. ஏர்ட்ராப்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஏர்ட்ராப் $10,000 கிடச்சிரும். ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த ரியாலிட்டியை சொல்கிற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தாங்க இந்த லான்ச் பூல்லையும் நீங்கள் பெரிய அமௌண்ட் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு $2,000 ஆர் $10,000 மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாலியாக ஸ்டேக் பண்ணுங்கள். இருக்கிற கொஞ்சம் மிச்சம் இருக்க காசும் போடுங்க. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிவார்ட்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 332 டியூஎஸ்டி இருக்குது. பிஎன்பி பூலில் 0.175 பிஎன்பி இருக்குது. இதில் எனக்கு பெருசாக எவ்வளோ கிடச்சிருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுய் கிடைக்கிறது பெருசு. எனக்கு ஒரு சுய்யை $1 $2 தான் போகும். ஓகேங்களா? அந்த $1 ஒரு சுய் கிடைக்கிறது எனக்கு பெருசு. அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் சின்ன ஃபண்ட்ஸ் இருந்தாலும் செட் ஆகாது. கொஞ்சம் ஹியூஜ் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக வேண்டும். அதுதான் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யாராச்சும் ஹியூஜ் ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி ஃபண்ட் பெருசாக இருந்துச்சா கொஞ்சோண்டு சுய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். இந்த சுய் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14 போன வருஷம் சொல்லியிருந்தோம். அதை அட்டன் பண்ணதுனால எனக்கு ஒயிட் லிஸ்ட் கிடச்சிருந்துச்சு. மேபி உங்களை யாருக்கு கூட கிடச்சிருக்கலாம் இதை பார்த்து. ஸோ கிடச்சிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறேன். பாய்.